தொடர் கனமழையால் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் சில பகுதிகள் நிலச்சரிவால் உயிரிழப்பை சந்தித்துள்ளன. இந்நிலையில் இதுவரை கேரள மாநிலம் எவ்வளவு நிலச்சரிவுகளை சந்தித்துள்ளன, நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்க முடியுமா, நிலச்சரிவால் நீலகிரிக்கு ஆபத்தா என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் அப்துல் தஸ்னி. கதிகலங்கி நிற்கும் கடவுளின் தேசம், பேரிடர் பூமியாக மாறி இருக்குது கேரளா. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல கனமழை மற்றும் நிலச்சரிவால கடுமையான பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்குது. இது கடந்த 2 நாட்களா நம்ம இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். மேப்பாடி, சூரல் மழை, முண்டகை, வெள்ளேரிமலை, வைத்தேரி உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவால வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணா புதஞ்சிருக்குது. இப்போ வரைக்கும் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 200க்கும் மேற்பட்டோரை காணவில்லை அப்படிங்கிறதும் கேரள அரசு தரப்புல அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராணுவம், பேரிடர் மீட்பு படை, மாநில தீயணைப்புத்துறை, உள்ளூர் மக்கள்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டே வருவதனால மீட்பு பணிகள்லையும் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்குது. அதுலயும் ஒரு கடினமான சூழல் நிலவுவதா அங்க இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது. இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இதே பகுதியில ஏற்கனவே 1984, 2012 இந்த ஆண்டுகள்லையும் மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிக இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலமா தான் இருக்குது. 2009ஆம் ஆண்டு மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில 1150 சிறிய சிறிய நிலச்சரிவுகளும் இதுல 10-15 பெரிய நிலச்சரிவுகளும் ஏற்பட்டதாகவும் தரவுகள் கூறுது. இதே போல 2011ஆம் ஆண்டுக்கு அப்புறமும் அந்த பகுதியில ஏற்பட்ட மண்ணரிப்பு தான் தற்போது ஏற்பட்ட பெரும் அழிவுக்கு முக்கிய காரணம்னு பேரிடர் தடுப்பு மேலாண்மை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. இதே போல 2015 இருந்து 2022 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் 3782 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்குது. இதுல 2239 நிலச்சரிவுகள் மட்டுமே கேரளாவில் நிகழ்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 2018, 2019, 2021 ஆகிய ஆண்டுகள்ல கேரளாவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்துல மட்டும் 600 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல 2018 மழை வெள்ளத்துல 480க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு நேர்ந்திருக்குது. 2019, 2020 மற்றும் 2022 422 பேர் வரைக்கும் மழை வெள்ளத்தால உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. தொடர்ந்து இது போன்ற நிலச்சரிவு விபத்துக்களை சந்தித்து வரக்கூடிய கேரளாவில் நிலச்சரிவு ஏற்படுவதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. பொதுவாகவே நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வயநாடு மலைப்பகுதியில நிலச்சரிவுக்கு முக்கிய காரணங்களா சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரங்கள், காடுகள் அழிக்கப்பட்டு தோட்டங்களாகவும் ரெசார்ட் கட்டிடங்களாகவும் சுற்றுலா தலங்களாகவும் உருவாக்கி இருக்கிறது தான் முக்கிய காரணங்களா சொல்லப்படுது. மலைச்சரிவு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்படும் பகுதிகளில் செயற்கையான முறையில சிமெண்ட் தடுப்புகளை அமைப்பதன் மூலமாக ஓரளவுக்கு நிலச்சரிவை சரி செய்யலாம். மலை சரிவு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மரம் நடுறது, செடி நடுறது, புல்வகை தாவரங்கள்ல இது போன்ற தாவரங்களை நடும்போது அந்த நிலச்சரிவு ஏற்படுவதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதன் மூலம் மண்ணரிப்பு மற்றும் நிலச்சரிவை தடுக்க முடியும். மலைச்சரிவுகள்ல அதிகமான நீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து குழாய் மூலமா அந்த நீரை வெளியேற்றுவதன் மூலமும் இந்த நிலச்சரிவை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி மலைப்பகுதியில அதிகமா நீர் தேங்கக்கூடிய மழை சரிவுகள்ல குழாய் அமைச்சு கீழே வரைக்கும் இயற்கை முறையில நீரை வெளியேற்றிட்டு வராங்க. ஸோ இதை ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்கிட்டு இது போன்ற மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலச்சரிவு அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுக்குது. இதே போல நிலச்சரிவுகளுக்கு மிக முக்கிய காரணம் முறையற்ற கட்டுமானங்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுது. சரியான வழிகாட்டுதல், தொழில்நுட்பத்தை ஆராயாமல் மலைப்பகுதிகளில் அதிக கட்டுமானங்களை கட்டுவது, அதே போல மலைப்பகுதிக்கு இதெல்லாம் என்ன ஆகும்னா மலைப்பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் அழுத்தம் கொடுக்குது. இதனால நிலச்சரிவு ஏற்படுது அப்படிங்கிறதும் சூழலியல் ஆர்வலர்கள் தரப்புல சொல்லப்படுது. இதையெல்லாம் அரசு உன்னிப்பா கவனிச்சு விதிமுறைகளை வகுத்து அதனை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது சூழலியல் ஆய்வாளர்கள் தரப்புல வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா பார்க்கலாம். சரி, கேரளாவை பொறுத்தளவுல இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிலச்சரிவுகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இதை ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இது நீலகிரிக்கு இதனால ஆபத்து வருமா, ஒருவேளை ஆபத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது வயநாடுக்கு அடுத்தபடியா நீலகிரிய இந்த நிலச்சரிவு ஆபத்துல இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் தரப்புல ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்குது. சுற்றுலா தலம் அப்படிங்கிறதுனால அண்மை காலமாகவே நீலகிரியில அதிக கட்டடங்கள் கட்டப்படுவதை நம்ம தொடர்ச்சியான செய்திகள்ல பார்த்துட்டு வரோம்.
பசுமையாக தெரியக்கூடிய தேயிலை தோட்டங்கள்லாம் வந்து காடுகள் கிடையாது, அதெல்லாம் வெறும் பசுமை பாலைவனங்கள் தான் அப்படின்ட்டு சூழலியல் ஆய்வாளர்கள் தரப்புல ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இதை நம்ம நல்லா உணர்ந்து செயல்படணும். சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் தரப்புல இது ஒரு முக்கிய கோரிக்கையாகவும் முன்வைக்கப்படுது. இயற்கை பேரிடர்கள் எல்லாம் நம்மளால தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைதான். ஆனா அதனுடைய தீவிரத்தை குறைக்க முடியும், இதனால உயிரிழப்புகளை குறைக்கலாம். அதனால சூழலியல் செயல்பாட்டாளர்களுடைய பரிந்துரைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கோரிக்கையாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கோரிக்கையா முன்வைக்கப்படுது.